الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد إني لا أسألكم عليه أجرا إلا المودة في القربى. وكان النبي صلى الله عليه وسلم إن فاطمة الزهراء سيدة النساء أهل الجنة أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாக்குக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஃபாத்திமா அன்றும் இன்றும் என்றொரு தலைப்பின் கீழே ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா குறித்த சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். அன்பிற்குரியவர்களே, ஃபாத்திமா ரலியல்லாஹுவை குறித்து ஒரு 10 கோணங்களில் இன்றைக்கு நமக்குரிய நேரத்தில் பார்த்து முடிக்க ஆசைப்படுகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நுபுவத்திற்கு, நபித்துவத்திற்கு 5 ஆண்டுகளுக்கு முன்னால் ஃபாத்திமா ரலியல்லாஹு பிறக்கிறார்கள். காபத்துல்லாவை புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு ஹஜருல் அஸ்வத் கல்லை எடுத்து பொருத்தி வைத்தார்களே பெருமானார், அந்த ஆண்டுதான் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா இந்த பூ உலகத்தை பார்க்கிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹுவிற்கு அல்லாஹ்வினுடைய உதிப்பை கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா என்று பெயர் வைக்கிறார்கள். அன்னைக்கே ஒரு அழகான பெயரை வைத்தார்கள் பெருமானார். நரகத்திலிருந்து யார் ஃபாத்திமாவை விரும்புகிறாரோ, ஃபாத்திமாவின் மீது நேசம் கொள்ளுகிறாரோ, அவர் நரகத்திலிருந்து விடுதலையாவார். ஃபத்தமா என்றால் குழந்தை பால் குடியை விட்டுவிட்டால் சொல்லும். பெருமானார் பெயர் வைத்துவிட்டு சொன்னார்கள், என் அன்பு பிள்ளையை பாசம் கொள்பவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகத்திலிருந்து விடுதலையை வழங்குவார். அன்னைக்கே ஒரு அழகான பெயர் வைத்தார்கள். இன்னைக்கு இருக்கிற ஃபாத்திமாக்கள் என்ன அழகான பெயரை வைக்கிறோம் இல்லையா? மாடர்ன் பெயராக, வித்தியாசமான பெயராக இருக்க வேண்டும் என்று மிருகங்களின் பெயர், தாவர வர்க்கங்களின் பெயர் இல்ல, ஜூஹி நாஃபியா, நலமுள்ள மல்லிகையே அர்த்தம். அந்த புள்ள நலமுள்ள மல்லிகையே என்ன அர்த்தம் இருக்கிறது? கசால் பேர் வைத்திருக்கிறார்கள். கசால், கசால்னா மானுன்னு அர்த்தம். மிருக காட்சி சாலையில் தான் அது இருக்கணும். பேர் வைப்பதில் கூட அர்த்தம் இல்லாமல் லலான் பேர் வச்சிருக்கிறாங்க. இப்ப பேர் வச்சிருக்கிறாங்க நரகத்தின் ஜுவாலேன்னு அர்த்தம். அதுக்கு பேசாம ஜஹன்னம்டே வச்சுட்டு போயிடலாம் இல்லையா? என்ன பேர் வைக்கிறோம், அதை ஆலிம்களிடத்திலே கேட்டு வைக்கிற பண்பாடு இன்றைக்கு வந்திருக்கிறதா? அர்த்தமுள்ள பெயரை வைக்கிறோமா? பெருமானார் அன்றே ஃபாத்திமா என்ற அழகாக பெயர் வைக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அன்பு மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹுவினுடைய 2ஆம் கட்ட வாழ்க்கை, நுபுவத்திற்கு பிறகு அன்பும் அறிவும் ஒழுக்கமும் ஒரு சேர பிறந்த குழந்தை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லோரையும் படைத்த மண்ணிலிருந்து ஃபாத்திமாவை படைக்கவில்லை என்று வரலாறு பேசும். சொர்க்கத்து மண்ணெடுத்து படைக்கப்பட்ட ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா 7 வயது சிறுமியாக இருக்கிற போது, நுபுவத்துக்கு பின்னாடி 2 வருஷம் கழிச்சு பெருமானார் நபியாகி ஏகத்துவத்தை சொல்லிக் கொண்டிருக்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு சின்ன பிள்ளை ரோட்டிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். உன் தகப்பன் தான் ஏகத்துவத்தை எடுத்து சொல்லுகிறாரா என்று அபூஜஹில் கன்னத்தில் அறைந்து விடுகிறார். சின்ன பிள்ளை அழுதுட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகிறார்கள். என்ன, இந்த அபூஜஹில் அம்மி சச்சா என்னை அறைந்து விட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக பழிவாங்க முடியாதே, பழிவாங்க மாட்டார்களே. பெருமானார், அம்மா உன்னுடைய இன்னொரு சச்சா அபூ சுஃபியான் இருக்காரே, அவர்கிட்ட போய் சொல்லுமா என்று சொல்ல, அந்த சின்ன குழந்தை அபூ சுஃபியான், அபூ சுஃபியானும் எதிரிதான், ஆனால் மனதிலே ஈரமுள்ள எதிரி.
அபூ சுஃபியான் இடத்திலே ஃபாத்திமா ரலியல்லாஹு போய் சொல்லுகிறார்கள், இந்த அபூஜஹல் என்னை அடிச்சிட்டாரு, உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹுவை தூக்கிக் கொண்டு சென்றார். ஃபாத்திமா ரலியல்லாஹுவை அபூ சுஃபியான் தூக்கிக் கொண்டு சென்று அபூஜஹலுக்கு முன்னால் நிறுத்தி பழிக்கு பழி நீ அடித்து விடு என்று சொல்ல அந்த பிஞ்சு பிள்ளை விவரம் தெரியாமல் அடிக்கிறது. அடித்து விட்டு சந்தோஷமாக சிரித்துக் கொண்டு வருகிறது. தன்னுடைய தகப்பனாரிடத்திலே சொன்னது, நான் அபூ சுஃபியான் என்னை அழைத்து சென்றார்கள் இந்த செச்சா, நான் அவரை அடித்து விட்டேன் என்று சொல்ல கண்மணி ரசூலுல்லாஹ் அன்றைக்கு அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், என்னுடைய பிள்ளையை தூக்கிய இதயத்தை எனக்கு கொடு ரப்பே. அந்த அபூ சுஃபியானின் இதயம் எனக்கு வேண்டும். என் பிள்ளையை தூக்கி வைத்தவர் அவர், அந்த இதயம் எனக்கு வேண்டும் என்று கேட்டார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஃபத்ஹ் மக்காவில் வழங்கினான். வரலாறு பேசும் பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழுக்கத்தோடு வளர்த்த அந்த குழந்தை இன்னொரு தினம் வருகிறது. மக்கா வாழ்க்கையில் ஃபாத்திமா பட்ட கஷ்டங்கள், மக்கத்து குறைஷிகள் எல்லாம் எதிரிகள் எல்லாம் சேர்ந்து பேசுகிறார்கள். அபூஜஹல், உத்பா, ஷைபா, வலீத், ஹக்கீம் எல்லாம் ஒன்று சேர்ந்து முஹம்மது சஜிதாவில் இருக்கிற போது ஒட்டகத்தின் குடலை தூக்கி போட வேண்டும், முகம்மது எழ முடியாமல் தவிக்க வேண்டும், அதை பார்த்து நாம் ஏளன சிரிப்பு சிரிக்க வேண்டும். அன்னைக்கு அரபுகள் எல்லாம் ஏளன சிரிப்பு என்றால் ஆடி ஆடி நாம சொல்லுவோமே விழுந்து விழுந்து சிரிக்கிறதுன்னு, இந்த சிரிப்பு சிரிக்க வேண்டும். கொண்டு வந்து ஒட்டக குடல் போடப்படுகிறது. பெருமானார் சஜிதாவிலிருந்து எழ முடியாமல் தவிக்கிறார்கள். இந்த செய்தியை கேள்விப்பட்டு சிறுமி ஃபாத்திமா வருகிறார்கள். தந்தையின் மீது கிடப்பதை பார்த்த முதலில் அழுத ஃபாத்திமா அனைத்தையும் எடுத்து தகப்பனாரை தூக்குகிறார்கள். அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அன்றே அரணாக இருந்த பிள்ளை, தகப்பனுக்கு உதவியாக இருந்த பிள்ளை. இன்னைக்கு நாம நம்முடைய பாத்திமாக்களை தகப்பனுக்கு உதவுகிற அமைப்பிலே வளர்த்தோமா? என்ன கஷ்டம் இருந்தாலும் இன்றைக்கு பிள்ளைகள் பார்க்காத பிள்ளைகள் உருவாக்கி வருகிறார்கள். அவர் செஞ்சதுக்கு அவர் அனுபவிக்க வேண்டியதான் பிள்ளையே சொல்லுது. தாயையும் தகப்பனையும் கண்டுகொள்ளாத பிள்ளைகள், அதுவும் இன்றைக்கு யுவதிகள் இளைஞர்கள் கூட கொஞ்சம் இரக்கத்தோடு இருப்பார்கள் போல் தெரிகிறது. யுவதிகளுக்கு அறவே இரக்கம் இல்லை. தொலைக்காட்சியிலே தன்னுடைய நேரத்தை துளைத்து தன் தாய் தகப்பனுக்கு உதவியாக இருந்திருக்கிறார்களா? இல்ல, அறவே இல்லை. இன்றைய பாத்திமாக்கள் அந்த பாத்திமாவை கவனிக்க வேண்டும். மூன்றாவது கோணத்தை பார்க்கிறோம். பாத்திமா ரலியல்லாஹு தஆலாவிற்கு வயது 21, அலி ரலியல்லாஹு தஆலாவுக்கு வயது 23. இந்த நேரத்திலே தான் திருமணத்திற்கான ஏற்பாடு நடக்கிறது. இன்னொரு ரிவாயத்தில் 18 என்கிறார்கள். சஹீஹான ரிவாயத்து 21 வயதிலே ஃபாத்திமா ரலியல்லாஹுவுக்கு திருமணம். பத்ர் போர்க்களத்தை முடித்து விட்டு வருகிற போது, பத்ர் போர்க்களம் நடந்தது 2 ஆண்டு முடிகிற போது நடக்கிறது. பெருமானார் 53வது வயசுல மதீனாவிற்கு செல்கிறார்கள் இல்லையா? நபித்துவத்திற்கு பிறகு 13 ஆண்டு. அதுக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்துட்டாங்க பாத்திமா ரலியல்லாஹு தஆலா. 18 20 ஆண்டு முடிந்து 21வது ஆண்டு பத்ர் முடித்து விட்டு பெருமானார் வருகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா நாயகத்திடத்திலே தயங்கி தயங்கி சென்றார்கள். நாயகமே, சொர்க்கத்து தலைவியை நான் மணமுடிக்க ஆசைப்படுகிறேன். நாயகமே, எனக்கு அந்த வாய்ப்பு இருக்குமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் உத்தரவு வரட்டும் என்றார்கள். ஆனாலும் அபூபக்கர் ரலியல்லாஹு ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லி அனுப்புறாங்க, அம்மா ஆயிஷா எப்படியாவது சொல்லுமா ரசூலுல்லாஹ்ட்ட, எப்படியாவது சொல்லுமா ரசூலுல்லாஹ்ட்ட, நான் சொர்க்கத்து தலைவியை மணமுடித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். இப்படி சொல்லிட்டா பெருமானார் கேட்டுட்டா அதை விட பெரிய பாக்கியம் எனக்கு இல்லை. உமர் ரலியல்லாஹு தஆலா தனியா போய் கேட்கிறாங்க, நான் பாத்திமா ரலியல்லாஹு தஆலாவை மணமுடித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன் நாயகமே, உங்கள் அபிப்பிராயம் என்ன? அல்லாஹ்வின் உத்தரவு வரட்டும். இந்த நேரத்தில் தான் நபித்தோழர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், அலி ரலியல்லாஹு இடத்திலே நிறைய பேர்கள் பாத்திமாவை பெண் கேட்டு செல்கிறார்கள். அலியே, உமக்கும் பங்கு இருக்கிறதே, நீ கேட்க வேண்டாமா என்று சொல்ல அலி ரலியல்லாஹு தஆலா போய் தயங்கி தயங்கி நிற்கிறார்கள். தாகா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹியை பெற்றவர்கள் இல்லையா? புரிந்து கொள்கிறார்கள். என்ன அலியே என்று கேட்கிறார்கள், என்ன அலியே என்று கேட்கிறார்கள். இல்ல, பாத்திமா ரலியல்லாஹுவை நான் பெண் கேட்கலாம் என்று வந்திருக்கிறேன், அதற்குள் அல்லாஹுவின் உத்தரவும் கிடைத்தது, நீ என்ன வைத்திருக்கிறாய் அலியே என்று கேட்கிறார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், நான் ஒரு கேடயம் வைத்திருக்கிறேன் நாயகமே, அந்த கேடயத்தை விற்றுவா என்றார்.
சொல்கிறார்கள் 480 திர்கத்திற்கு விட்டு வந்ததாகவும் 530 திர்கத்திற்கு விட்டு வந்ததாகவும் வரலாறு சொல்லுகிறது. அந்த விற்று வந்த தொகையிலே 30 திர்கத்தை செலவுக்கு எடுத்துக்கொள், மிச்சம் இருப்பதை மகராக கொடு. 500 திர்கம் மகர் கொடுத்தார்கள். அதனாலதான் இந்த மகருக்கு பேர் பெருமானார் அந்த மகரையே தன்னுடைய மனைவிமார்கள் அத்தனை பேர்களுக்கும் கொடுத்தார்கள். கதீஜா நீங்களாக, உம்மு ஹபீபா நீங்களாக, பாக்கி எல்லாத்துக்கும் மகர் கொடுத்தது மகரே பாத்திமா. இந்த மகருக்கு பேரே மகரே பாத்திமா. கல்யாணம் முடிக்கிற இருக்கிற ஆண்கள் இந்த மகரை கொடுக்க நியத்து செய்யுங்கள், அல்லாஹ் வாழ்க்கையில் பரக்கத்து செய்வார். 500 திர்கம் எவ்வளவு தெரியுமா? ஒரு திர்கம்ங்கிறது 3 கிராம் வெள்ளி. 500 திர்கம் என்பது 1500 கிராம் வெள்ளி. கல்யாணம் முடிக்கிற அன்னைக்கு 1.5 கிலோ வெள்ளி என்னவோ அந்த ரேட். இன்னைக்கு தோராயமா சொன்ன ஒரு 75,000 ரூபாய், ஒரு 75,000 80 ரூபாய். அல்லாஹு அக்பர். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 500 திர்கத்தை மகராக கொடுத்து ஓமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அன்பு மகளை உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலாவை பெண் துணையாக ஆக்கி தேவையான பொருட்களை எல்லாம் ஓமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி கொடுத்து அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹுவிடத்திலே கேட்கிறார்கள், அம்மா ஃபாத்திமா, அலி ஏழைதான் அம்மா, நீ பொருந்திக் கொள்கிறாயா? ஏன்னா முன்னாடி இருக்கிற பிள்ளைகளை எல்லாம் உஸ்மானிய கனிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, பெரிய பெரிய பணக்கார சகாபிகளுக்கு. ஆனால் தன்னுடைய செல்ல பிள்ளை, கடைசி பிள்ளை, கடைக்குட்டி, அதே நேரத்திலே சொர்க்கத்து தலைவி, அம்மா அலி ஏழை, நிறைய கஷ்டப்படணும், நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? அமைதியாக ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஏன் தெரியுமா? முதலில் ஈமான் கொண்டது கதீஜா, கதீஜாவின் அன்பு பிள்ளை இல்லையா? முதலில் ஈமான் கொண்ட பெண்மணி கதீஜா, முதலில் ஈமான் கொண்ட சிறுவன் அலி, முதலில் ஈமானைத்தான் பார்க்கிறார்கள் பாத்திமா. முதலில் ஈமான் கொண்ட அலி எனக்கு கணவராக வர வேண்டும். மணமுடித்தார்கள். மணம் முடித்த அன்று இன்னைக்கு இருக்கிற எல்லா மாப்பிள்ளைகளையும் பார்த்து சொல்லுவேன், கல்யாணம் பண்ணின அன்னைக்கு அடிக்கடி எல்லாம் சொல்றாங்க, அம்மா பாத்திமா, நீ கிடைச்சதுக்கு நான் நன்றி செலுத்துவதற்காக அல்லாஹ்விடத்தில் 2 ரக்காத் தொழுது விட்டு வரட்டுமா? பாத்திமா ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, நீங்க கிடைச்சதுக்கு நான் தொழுதுட்டு வரட்டுமா? முதல் நாள் இரவு, திருமணமான இரவு. என்னைக்காவது புது மாப்பிள்ளை நம்மால் தொழுதுருக்கான? என்னைக்காவது தொழுதுருக்கான? அவன் சிந்தனையெல்லாம் வேற பக்கம் இருக்கும் இல்லையா? கல்யாண மண்டபத்தில் உட்கார்ந்ததுல இருந்து செம்பிளியாட கூட்டிட்டு போன மாதிரியே கூட்டிட்டு போவாங்க. அங்கிட்டு கூட்டு போய் இப்படி உட்காருன்னா உட்காருவாரு, எந்திரின்னா எந்திரிப்பாரு. அதுல நம்மால் சேரா வேற பெருசா போட்டு தூக்க முடியாத அளவுக்கு ஆளை தூக்கி ஒரு மாதிரியா கொண்டு போய் கசாப் கடைக்கு ஆட்டை கூட்டு போன மாதிரியே இருக்கும். ஆனால் பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்றைக்கு தொழுதார்கள், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி 1 ரக்காத் முடித்தார்கள். சுபுகுக்கு பாங்கு சொல்லப்பட்டது. பல்லாட்ட கேட்டாங்க, ரப்பே ஏன் இரவை நீ சுருக்கி விட்டாய் என்று கேட்டார்கள். ஏனடா ரப்பே இரவை நீ சுருக்கி விட்டாய்? எனக்கு என் கணவன் கிடைத்ததற்கு நான் நன்றி செலுத்துகிறேன் என்று எழுதார்களே. அந்த வாழ்க்கை திருமண அமைப்பு இன்றைக்கு நம்மில் இருக்கிறதா? மகர் கொடுத்து மணமுடிக்கிற பண்பும், இறைவனுக்கு பெண் கிடைத்ததற்கும் மாப்பிள்ளை கிடைத்ததற்கும் நன்றி செலுத்துகிற மனோபாவம் இன்றைக்கு நம்மில எத்தனை பேர்களுக்கு வந்திருக்கிறது? அறவே இல்லையே. நாலாவதாக அவங்க குடும்ப அமைப்பு. எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்தாங்க தெரியுமா? பாத்திமா ரலியல்லாஹும் அலி ரலியல்லாஹும் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. வந்த உடனே பெருமானார் இடத்தில் அலி ரலியல்லாஹு கேட்கிறார்கள், நாயகமே, உங்களிடத்தில் வளர்ந்தது நானும் வளர்ந்திருக்கிறேன், பாத்திமாவும் வளர்ந்திருக்கிறார்கள். 2 பேர்த்துல யாரு சிறந்தவங்கன்னு கேட்டாங்க. பெருமானாரே, மன் அஹப்ப மின்னா, எங்கள்ல உங்கள சிறந்தவர் யார்? நான் சிறந்தவரா, பாத்திமா சிறந்தவரா? யாரை நீங்கள் முஹப்பத்து கொள்கிறீர்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெளிவாக பேசுகிறார்கள். இன்னி உஹிப்பு ஃபாத்திமத்த மின்க, உன்னை பாத்திமாவை நான் நேசிக்கிறேன், ஆனால் அந்த அஸு மின்ஹா, ஆனால் பாத்திமாவை விட நீ கண்ணியமானவர். இஸ்ஸத் என்பது வேறு, முஹப்பத் என்பது வேறு. உள்ளத்தில் அல்லாஹ்வாக கொடுப்பது முஹப்பத்,
இந்த உள்ளத்தில் அல்லாஹ்வாக பாத்திமாவின் மீது என் ரத்தம் இல்லையா, ஈரல் துண்டில்லையா, பிரியத்தை அல்லாஹ் போட்டிருக்கிறான். ஆனால் கண்ணியம் என்று வருகிற போது, இது மனிதன் கொடுப்பது, கண்ணியம் என்று வருகிற போது நான் உன்னை மதிக்கிறேன், என் மருமகன் இல்லையா. நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து வந்தாக்கா, ஒரு பிரச்சனைன்னு வந்தா நான் என் புள்ள பேச்ச கேட்க மாட்டேன், கண்ணியமானவர்கள் நீங்கள், உங்களை தான் கேட்பேங்கிறதா இதுக்கு அர்த்தம். அவர்கள் எனக்கு பிரியமானவர்கள், நீங்கள் என்னிடத்தில் கண்ணியமானவர்கள். தஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குடும்ப வாழ்க்கை. கொஞ்ச பொருளிலேயே ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய கணவரை பொருந்திக் கொண்டார்களே, கொஞ்ச பொருள் பாத்திமாவை பொருந்திக் கொள்கிறார்கள். வரலாறு பேசும், அதிர்ந்து நிற்கிறது. பாத்திமா ரலியல்லாஹு கேக்குறாங்க, எங்க மாதுளம்பழம் சாப்பிடணும் போல தெரியுதுங்க, ஒரு மாதுளம்பழம் வாங்கிட்டு வாங்க, ஒரு மாதுளம்பழம் வாங்கிட்டு வாங்க. பாத்திமா ரலியல்லாஹு சொன்னதற்கு இணங்க அலி ரலியல்லாஹு மாதுளம்பழம் வாங்கி வருகிறார்கள். வசதி அவ்வளவுதான், ஒரு பழம் வாங்குற அளவுக்கு தான். வாங்கி வருகிற போது வயதான தள்ளாடி கொண்டிருக்கிற ஒரு கிழவர், அலியே பசியோடு இருக்கிறேன் அலியே என்று சொல்ல மாதுளம்பழத்தை உரித்து ஊட்டினார்களாம். ஊட்டிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. வந்து சொன்னாங்க, அம்மா உன்னை விட பசியா இருந்தாரு பெரியவரு, அவர் கேட்டாரு, உரிச்சு ஊட்டிட்டேமா. பாத்திமா ரலியல்லாஹு நம்ம பொம்பளையா இருந்தா என்ன செஞ்சிருக்கோம், ஏய்யா உன்னை மாதிரி பைத்தியக்காரன் உலகத்துல எவனுமே இல்ல, ஊர்ல 1000 பேர் பசியாத்தான் இருப்பான், அவனுக்கு எல்லாம் ஊட்டிட்டு இருந்தா நான் கபிரிஸ்தானுக்கு போயிருவேன் இல்லையா. ஆனால் பாத்திமா ரலியல்லாஹு தஆலா ரபிஹல்லாஹு திஜாரத்தக், உங்கள் வியாபாரத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக, லாபம் தருவானாக. சொல்லி முடிக்கல. சல்மான் பார்சி ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்குள்ள ஒரு தட்டோடு வருகிறார்கள். சல்மான் பார்சி ரலியல்லாஹு தஆலா பாத்திமா ரலியல்லாஹும் அலி ரலியல்லாஹும் என்னன்னு கேட்டாங்க. இல்ல நீங்க திறந்து பாருங்கன்னாங்க. திறந்து பார்க்கிற போது 9 மாதுளை இருக்கிறது. 9 மாதுளை இருக்கிறது. இப்ப அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இங்க ஏதோ தப்பு நடந்திருக்கே சல்மான், ஒரு நன்மைக்கு அல்லாஹ் கொடுக்கிறதா இருந்தா 10 நன்மை 10 மாதுளம்பழம் தான் வரணும், இங்க 9 வந்திருக்குன்னா ஏதோ சிக்கல் இருக்கிறது. சட்டைக்குள் இருந்து ஒரு மாதுளையை எடுத்தார்களாம். சல்மான் பார்சி ரலியல்லாஹு தஆலா, அல்லாஹ் 10 தான் கொடுத்தான், நான் எடுத்து வச்சுக்கலாம், அந்த பரக்கத்தை பெறலாம் என்று ஒன்றை எடுத்துக்கொண்டேன். பண்புக்குரியவர்களே, 1க்கு 10 நேரடியாக பெற்றவர்கள் அல்லாஹ்வினுடைய அருளை பெற்றவர்கள். பாத்திமா ரலியல்லாஹுவினுடைய குடும்ப வாழ்க்கை அழகானது. அடுத்து திருமணம் முடிச்சு 1.5 வயசுல 1.5 வருடத்திலேயே குழந்தையை பெறுகிறார்கள். ஹசன் ரலியல்லாஹு தஆலா, அதுக்கு அடுத்த 1 வருஷத்திலே ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா. 4 குழந்தைகள் என்றும் இருக்கிறது, 6 குழந்தைகள் என்றும் இருக்கிறது. ஹுசைன் ரலியல்லாஹு, முஹ்சின் ரலியல்லாஹு சிறு வயதிலே வஃபாத் ஆகிறார்கள். உம்மு குல்சூம் என்ற பெண்மணி உமர் ரலியல்லாஹு அவர்களை திருமணம் முடிக்கிறார்கள். நீண்ட வரலாறு. அன்பிற்குரியவர்களே, அந்த பாத்திமா குழந்தை வளர்த்த விதம் இன்னைக்கு இருக்கிற பாத்திமாக்கள் வளர்க்க முடியுமா? எந்த அளவிற்கு குழந்தை வளர்த்தார்கள் என்றால், தாய் தகப்பனுக்கு முன்னாடி அந்த பிள்ளைகள் சாப்பிட்டதாக வரலாறு இல்லை. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அத்தா அம்மாவுக்கு முன்னாடி, வாப்பா உம்மாவுக்கு முன்னாடி சாப்பிட்டதே இல்லை. ஒரு நாள் பாத்திமா கேட்கிறாங்க, மகனே எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடலாமே. சாப்பிடலாமா, ஆனா நாங்கள் இளைஞர்கள் கொஞ்சம் வேகமாக உங்களை விட ஒரு கவலம் முன்னால் போய்விட்டால் அல்லாஹ் ஒழுக்கமில்லாமல் இப்படி வேகமாக சாப்பிட்டாயே என்று கேட்டால் நான் என்னம்மா பதில் சொல்வது? நீங்கள் இருவரும் சாப்பிடுங்கள், அதற்கு பிறகு சாப்பிடுகிறோம். என்ன அழகான வளர்ப்பு! இன்னைக்கு இருக்கிற இளவல்கள் என்றைக்காவது தாய் தகப்பை சாப்பிட்டாங்களான்னு கேட்டிருக்கிறோமா? வீட்டுக்கு போன உடனே முதல்ல இருக்கிறதெல்லாம் கொட்டிட்டு எத்தனையோ நாட்கள் வயிற்றிலே ஈரத்துணியை போட்டுக்கொண்டு தாய் தகப்பன் உறங்கியது உண்டு. புள்ள சாப்பிடணும்னு சொல்லிட்டு நம்ம போய் என்னைக்காவது அம்மா சாப்பிட்டீங்களா, வாப்பா சாப்பிட்டீங்களா, சகோதரிகளை பார்த்து அக்கா நீங்க சாப்பிட்டீங்களா, சகோதரிகளை சாப்பிட்டீங்களா என்றைக்காவது கேட்டிருக்கிறோமா? ஆனால் ஹூமான் நபிகள் கோமானினுடைய அன்பு பிள்ளை வளர்த்த விதம் அலாதியானது. ஹலால் ஹராம சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க அந்த பிள்ளைகளுக்கு. இன்னைக்கு நாம ஹலால் ஹராம சொல்லி கொடுக்கிறோமா? 3 நாள் பட்டினி. பெருமானாருக்கு செய்தி கிடைக்கிறது. நேரா பாத்திமா ரலியல்லாஹு வீட்டுக்கு போறாங்க.
அம்மா பாத்திமா எங்கம்மா பேர பிள்ளைங்க என்று கேட்க, நாயகமே பசி, கடுமையான பசி, வெளியே போயிருக்கிறாங்க நாயகமே, 3 நாள் ஆச்சு சாப்பிட்டு. பெருமானார் தேடி செல்லுகிறார்கள். தேடி செல்லுகிற போது ஒரு ஆடு மேய்க்கிற இடையன் வருகிறார். என் பிள்ளைய பாத்தீங்களா என்று கேட்க, இப்பதான் போயிட்டு இருந்தாங்க 2 பேரும், ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹ் அழுது கொண்டிருந்தார்கள். ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டேன். கடுமையான பசியாக இருக்கிறது, சாப்பிட்டு 3 நாள் ஆச்சுன்னாங்க, என்னாலேயே தாங்க முடியவில்லை, பாலை வேக வேகமாக கறந்து தம்பி ஹுசைன் இடத்திலே கொடுத்தேன், அண்ணன் தடுத்து நிறுத்திவிட்டார். இடையன் சொல்லுகிறார், அண்ணன் தடுத்து நிறுத்திவிட்டார். இந்த ஆட்ல பால் கறக்க எஜமான் அனுமதி கொடுத்தாரான்னு கேட்டாரு. நான் இல்லேன்னு சொல்ல, அப்படியானால் உனக்கே ஹலால் இல்லை, நாங்கள் எப்படி குடிப்பது என்று கொடுத்து விட்டு சென்று விட்டார்கள். பெருமானார் அழுது கொண்டே தேடுகிறார்கள். பேரித்த மரத்தின் அடியிலே படுத்திருக்கிறார்கள். 2 பேர்த்தையும் அடியில தூக்கி வச்சு, தம்பி பேரித்தம்பழங்கள் எல்லாம் உதிர்ந்து கிடக்கிறதை சாப்பிடலாமே, இது சதக்காவின் மரம் வாப்பா, நபிமார்களின் குடும்பம் சதக்காவின் பொருளை சாப்பிடக்கூடாதே, அதனால் தான் நாங்கள் சாப்பிடவில்லை. 2 பேர்களையும் வாரி போட்டுக் கொண்டு பெருமானார் வீட்டுக்கு வருகிறார்கள். பாத்திமாவை பார்த்து சொன்னார்கள், புஸ்தியா பாத்திமா, குழந்தை வளர்ப்பதில் நீ ஜெயித்து விட்டாயம்மா, குழந்தை வளர்ப்பதில் ஜெயித்து விட்டாயம்மா. இன்னைக்கு இருக்கிற பாத்திமாக்கள் என்னைக்காவது ஹலால் ஹராம சொல்லி கொடுத்து வளர்த்திருக்கிறோமா? எவன் சொத்தையாவது ஆட்டே போடுறா? இந்த உலகத்துல நல்ல வாழணும்னு சொன்னாக்கா இல்லையா, எதையாவது செய்டா, இப்படித்தானே சொல்லி கொடுக்கிறோம். அதுக்கு நிறைய பேர் வீட்டுல பிள்ளைகளை டிவி தான் வளர்க்குது, இவங்க எல்லாம் வளர்க்கறது இல்ல, டிவியே வளர்த்து விட்டுருது. அந்த பிள்ளைகளை தானா வளருது, எதுக்குன்னே சொல்லாமல் வளர்கிறது. வீட்டுக்குள்ளே பிரச்சனை என்றால் பாத்திமாவின் வளர்ப்பு அலாதியாக இருந்தது. 2 பேர் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹ் சண்டை, வீட்டுக்குள்ள சின்ன பிள்ளைன்னா சண்டை வருமா இல்லையா? அந்த தாய் ஒருவரை கண்டித்து ஒருவருக்கு ஆறுதல் சொல்லவில்லை. 2 பேர்த்தையும் மடியில உட்கார வச்சாங்க. பாத்திமா ரலியல்லாஹ் இவங்க தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பேரும் கேட்டாங்களாம், ஏம்மா அழுகிறீங்க என்று கேட்க, இல்ல நாளை மறுமையில அல்லாஹ் என்ன பார்த்து, நீயா சொர்க்கத்து தலைவி, புள்ள கூட வளர்க்க தெரியலையே, புள்ள கூட வளர்க்க தெரியலையே, 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்களே என்று கேட்டால் நான் என்ன பதில் சொல்லவாப்பா? அதற்கு பிறகு 2 பேர்களும் சிறு வயதில் ஒப்பந்தம் செய்தார்கள், இனி நம்ம மௌத்து வரைக்கும் நமக்குள்ள சண்டை வரக்கூடாது. வஃபாத் வரை வரவில்லையே, என்ன அழகான வளர்ப்பு, குழந்தை வளர்ப்பு. அல்லாஹு அக்பர். அடுத்து பாத்திமா ரலியல்லாஹு தஆலாவினுடைய கல்வி ஞானம் சொல்லி முடிக்க முடியாது. அலி ரலியல்லாஹு அறிவாளின்னா பாத்திமா ரலியல்லாஹு பேரறிவாளி. ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவையிலே உட்கார்ந்து கொண்டு பெண்களுக்கு எது அழகுன்னு கேட்டாங்க. இன்னைக்கு நம்ம பெண்களை எல்லாம் வச்சு கேட்டாக்கா, பெண்களுக்கு எது அழகுன்னு கேட்டாக்கா அழகா சொல்லிடுவாங்க, ஒவ்வொரு லிப்டிக்கா எடுத்து காட்டி. அல்லது என்ன, இப்ப நிறைய பெண்கள் அந்த ஹேண்ட்பேக்குள்ள வச்சிருக்கிறது ஃபுல்லா அந்த சைத்தானம் தான் இல்லையா, அதை எடுத்து எடுத்து மூஞ்சில பூசிக்கிட்டு, இது ஃபேஸ் வாஷ், அந்த வாஷ், இந்த வாஷ்ன்னு சொல்லி முகத்தையும் கெடுத்து, முடி அலங்காரம் என்று சொல்லி எதெல்லாம் ஹராமோ அது ஃபுல்லா நம்ம வீட்டு பெண்களிடத்தில் நடக்கிறது. ஆண்களை சிரிச்சுக்கிட்டே வாழ்க்கையை ஓட்டுறான். ஹராமை கண்டிக்காத ஆண்கள் நிறைய உண்டு சமூகத்தில் இல்லையா? பாத்திமா ரலியல்லாஹு தஆலா கல்வி ஞானம் எவ்வளவு. பெருமானார் கேட்டாங்க, பெண்களுக்கு எது அழகு? அவையில உட்கார்ந்து இருந்த அலி ரலியல்லாஹு தஆலா அப்படி ரகசியமா எந்திரிச்சு உள்ள போயிட்டாங்க. ரகசியமா எந்திரிச்சு உள்ள போயிட்டு பாத்திமாட்ட கேட்டு வராங்க, பெண்களுக்கு எது அழகுன்னு கேட்டாங்க. எந்த பெண்ணையும், ஒரு பெண்ணுக்கு அழகு எது? எந்த ஆணையும் பார்க்காமல் இருப்பது, எந்த ஆணும் இந்த பெண்ணை பார்க்கும் அமைப்பில் நடக்காமல் இருப்பது. ஆண் பெண்ணை பார்க்க கூடாது, பெண் ஆணை பார்க்க கூடாது. அந்த விதத்தில் ஒரு பெண் வீட்டில் அடக்கமாக இருப்பதுதான் பெண்ணுக்கு அழகு. வேகமா வந்தாங்க அலி ரலியல்லாஹு தஆலா இல்லையா, ஏற்கனவே காப்பி அடிச்சாச்சு, வேகமா வந்து நாயகமே எனக்கு தெரியும் என்று பதிலை சொல்ல, கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலியே இது உங்க பதில் மாதிரி தெரியலையே, என் மக பாத்திமா ரலியல்லாஹுவின் பதிலை போன்று இருக்கிறதே. அலி ரலியல்லாஹு தலையை சொரிஞ்சாங்களாம், எங்க பதில் மாதிரி இல்லையே. கல்வி கூடத்தினுடைய அலி ரலியல்லாஹுவிற்கே கல்வி புகட்டி ஆற்றல் படைத்தவர்கள் பாத்திமா. பாத்திமா ரலியல்லாஹுவை 7வது ஒரு கோணத்திலே நாம் பார்ப்போம். அவர்களின் விருந்தொம்பல், உலகத்தில் நம்ம பொம்பளையை யாருமே அப்படி விருந்தொம்பல் செய்யவே முடியாது. அவர்களின் விருந்தொம்பலுக்கு நிகரே இல்லை. எப்பொழுதுமே மஜ்லிஸுக்கு, பள்ளிவாசலுக்கு விருந்தாளிகள் வந்தால் விருந்தாளிகளை பெருமானார் பிரித்துக் கொடுப்பார்கள். அப்படி பிரித்துக் கொடுக்கிற போது சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹுவுக்கு விருந்தாளியை பிரித்து கொடுத்தாச்சு. சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு வீட்டுக்கு கூட்டு போறாங்க. அந்த அம்மா சொல்லிருச்சு, வீட்டுல ஒண்ணுமே இல்ல கொடுக்கறதுன்னு.
விருந்தாளிக்கு நமக்கே சாப்பிட வழி இல்ல, விருந்தாளிக்கு எங்க கொடுக்கிறது ஒண்ணு இல்ல. உடனே சல்மான் பார்சி ரலியல்லாஹு யோசிக்கவே இல்லை, எங்கு போனா கிடைக்கும். நேரா ஃபாத்திமா ரலியல்லாஹுவின் வீட்டுக்கு அழைத்து சென்றார்கள். ஒரு விருந்தாளி வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு விருந்து கொடுக்கணும் என்று சொல்ல, ஃபாத்திமா ரலியல்லாஹு வீட்டுல ஒண்ணுமே இல்ல. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து ஒரு போர்வையில போத்தி வச்சிருந்தாங்களாம். தூங்கிட்டு இருக்கிறாங்க ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு. அந்த போர்வையை எடுத்து வந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அதை மடித்து சல்மான் பார்சி இடத்திலே கொடுத்து, ஷம்ஊன் என்ற ஒரு யூதர் இருக்கிறார், இந்த போர்வையை கொடுத்து விட்டு கொஞ்சம் கோதுமை வாங்கி வாருங்கள், நான் அரைத்து ரொட்டி சுட்டு விருந்தாளிக்கு விருந்து கொடுக்கிறேன். அல்லாஹு அக்பர். இது போன்று என்றைக்காவது நம் வீட்டில் நடந்ததுண்டா? விரட்டி விட்டுருவான். இங்கே சாப்பாட்டுக்கு வழி இல்ல, நீவே வக்கில்லாதவன், உனக்கு எதுக்கு விருந்தாளி கேட்குது இல்லையா? உனக்கு வழி இருக்கா? பக்கத்து வீட்டுக்காரர் அப்துல் ரஹ்மான் எப்படி இருக்காரு, அப்துல் காதர் எப்படி இருக்காரு, வெளிநாட்டில இருந்து கொண்டு வந்து கொட்டுறாரு, நீ ஊரையே சுத்திக்கிட்டு இருக்கிற என்று 1000 பேச்சுக்களை பேசுவாள், வராது. ஆனால் உமன் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அன்பு மகள் ஃபாத்திமா போர்வை கொடுக்க, சல்மான் பார்சி ரலியல்லாஹு ஷம்ஊன் இடத்திலே கொடுத்து போர்வை வேண்டும், அவன் யூதன், போர்வை வேண்டும் என்று போர்வையை கொடுத்து கோதுமை வேண்டும் என்று கேட்க, ஷம்ஊன் கேட்பார், இது ஃபாத்திமாவின் போர்வையான்னு கேட்டார். தூக்கி வாரி போட்டுச்சு சல்மானுக்கு. எப்படி சொல்லுகிறாய்? நபியின் குடும்பத்தை தவிர வேறு யாரும் இப்படி விருந்து கொடுக்க முடியாது. நான் தௌராத்தில் படித்திருக்கிறேன். அதனால் எனக்கு கிடைத்த வாய்ப்பு, கோதுமையையும் கொடுத்து விடுங்கள், போர்வையையும் கொடுத்து விடுங்கள். பின்னாடி இஸ்லாத்துக்கு ஒருவர் ஷம்ஊன் கோதுமையை கொடுத்து அரைச்சு அவங்களுக்கு விருந்து கொடுத்துட்டு மிச்ச ரொட்டி இருக்கிறது. அந்த ரொட்டியை சல்மான் பார்சி ரலியல்லாஹு கையில கட்டி கொடுக்கறாங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு. சல்மான் பார்சி கேட்கிறாங்க, நீங்க எல்லாம் பசியோடு இருக்கிறீங்க, பிள்ளை எல்லாம் பசியோடு இருக்கிறார்கள், இது சதக்காவின் பொருள், நாங்கள் சாப்பிடக்கூடாது, நீங்கள் எடுத்து செல்லுங்கள். அல்லாஹு அக்பர். தான் சாப்பிடாமல் பசித்திருந்து விருந்தாளிகளை கவனித்த விதம், இது ஒரு நபியின் குடும்பம். அந்த லியாஃபத், அந்த விருந்தோம்பல் இன்றைக்கு இருக்கிறதா? வேணாம் போச்சே. 8வது, அவர்கள் சமூகத்தில் பட்ட கஷ்டம். ஒரு நபியின் குடும்பம் நினைச்சா எல்லாம் சங்கமாகிற அளவிற்கு ஆற்றல் படைத்த ஈருலக சக்கரவர்த்தியின் மகள், சாதாரணமான ஆள் இல்ல, ஈருலக சக்கரவர்த்தியின் மகள். வெறும் கையை தூக்கிட்டா எல்லாம் கிடைக்கும். அரிசிக்கு கீழிருந்த அத்தனையும் கொட்டும், வானமும் திறக்கும் பூமியும் திறக்கும். திறவுகோள் அவர்களிடத்தில் தான் அன்றும் உண்டு இன்றும் உண்டு, அகலவைத்திடத்தில். அப்படி இருந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா பட்ட கஷ்டங்கள் ஒன்றல்ல ரெண்டல்ல. அல்லாஹு அக்பர். ஹுனைன் போர்க்களம் வருகிறது. ஃபாத்திமா ரலியல்லாஹு ரொம்ப பலகீனமாயிட்டாங்க, எலும்புந்தோளுமா இருக்கிறாங்க, வீட்டு வேலையே செய்ய முடியாது, அவ்வளவு பலகீனம். அலி ரலியல்லாஹு வந்து சொல்றாங்க, அம்மா ஹுனைன்ல இருந்து நிறைய கனிமத் வந்திருக்குமா, ஹுனைன்ல இருந்து நிறைய கனிமத் வந்திருக்குமா, நிறைய அடிமைகள் இருக்கிறார்கள், வீட்டு வேலைக்கு கொஞ்சம் பொருளும் உங்க வாப்பாட்ட கேட்டு வாங்கிட்டு வாம்மா. ஃபாத்திமா ரலியல்லாஹு இடத்திலே சொல்ல, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா செல்கிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு வீட்டுக்கு செல்லுகிற போது, அல்லாஹு அக்பர், தந்தைக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது, பெருமானாருக்கு அன்பு மகள் வீட்டுக்குள்ளே வந்தால் எழுந்திருத்து வரவேற்பார்கள். அப்ப எவ்வளவு மரியாதை! தன் அன்பு மகள், இது நாயகத்தின் சுன்னத். தான் பெற்ற மக வீட்டுக்கு வந்த தகப்பன் எழுந்திருத்து மரியாதை. அப்ப எப்படி எல்லாம் அந்த பெண் இருந்திருக்க வேண்டும்? எழுந்திருத்து நெற்றியிலே முட்டமிட்டு வரவேற்கிறார்கள். உள்ள வந்த உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு அறிவாளியாச்சு. நாயகமே, இந்த சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், இதெல்லாம் மலக்குகளின் உணவு நாயகமே. ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை கேட்டு சுப்ஹானல்லாஹ் ஓதிக்கன்னு சொல்லிட்டாங்களே. சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 34 தடவை ஓதிக்க எல்லாம் சரியா போயிருமான்னு அனுப்பிச்சு விட்டாங்க. ஆனா இப்ப ஃபாத்திமா ரலியல்லாஹு வந்து கேட்கிறாங்க, இந்த சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், இதெல்லாம் மலக்குகளின் உணவு. அவர்கள் தான் சாப்பிடுவதில்லை, குடிப்பதில்லை, எதுவும் இல்லை. நாங்கள் உலகத்திலே பிறந்திருக்கிறோம், வாழுகிறோம். முடியலவாப்பா, ஏதாவது நீங்கள் உணையிலிருந்து எல்லோருக்கும் அள்ளி கொடுக்கிறீர்கள், உங்க குடும்பத்துக்கு வாப்பா என்று கேட்கிற போது பெருமானார் தேம்பி தேம்பி அழுதார்களாம். அம்மா ஃபாத்திமா, உனக்கும் உலக ஆசை வந்து விட்டதா? உஹது போர்க்களத்தில் தன் பற்கள் ஷஹீதாகிற போது கூட தாஹா ரசூல் அப்படி அழவில்லை, தேம்பி தேம்பி அழுகிறாங்க.
அழுதுட்டு சொன்னாங்க, அம்மா பாத்திமா, இந்த ஹுனைன் பொருட்களில் எது வேண்டுமானாலும் நீ எடுத்துக்கொள், இது வேண்டுமா அல்லது உன் வீட்டுக்கு அல்லாஹ்வை வரவழைக்கிற மந்திர சொற்கள் வேண்டுமான்னு கேட்டாங்க. உன் வீட்டுக்கு அல்லாஹ்வை வரவழைக்கிற மந்திர சொற்கள் வேண்டுமா? பாத்திமா ரலியல்லாஹு இதெல்லாம் வேணாம் வாப்பா, அல்லாஹ்வை வரவழைக்கிற மந்திர சொற்கள் வேண்டும் வாப்பா. பெருமானார் சொல்லிக் கொடுக்கிறார்கள், அம்மா ஒவ்வொரு துவாவுக்கும் முன்னால் யா அவ்வளல் அவ்வளீன், யா ஆகிரல் ஆகிரீன், யாதல் குவத்தில் மத்தீன், யா ராஹிமல் மசாக்கீன், யா அர்ஹமர் ராஹிமீன் என்று ஓதிக்கொள்ளம்மா. அல்லாஹ்வே உனக்கு கிடைத்ததற்கு பிறகு மற்றதற்கு என்ன தேவை இருக்கிறதம்மா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்க எதுவும் வேண்டாம் என்று சென்றார்களே. அல்லாஹு அக்பர். இதைவிட ஒரு கஷ்டம் என்ன தெரியுமா? பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரப்பிள்ளைகளை தோள்ல தூக்கி சிரித்து விளையாடி ஆடி பாடி கொண்டிருக்கிற நேரத்தில் திடீரென்று தாகா ரசூலுல்லாஹ் அழுகிறார்கள். இதை பார்த்த பாத்திமா, சந்தோஷமா சிரிச்சிங்களே வாப்பா, சிரிச்சு விளையாடுனீங்களே, இப்ப அழுது கொண்டிருக்கிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்க அல்லாஹு அக்பர். பெருமானார் சொன்னார்கள், அம்மா இப்பதான் ஜிப்ராயில் வந்து சொன்னாங்க, இந்த 2 பிள்ளைகளுக்கும் என் பேரர்களுக்கு இயற்கை மரணம் இல்லை என்றார்கள். ஒருவர் விஷம் கொடுத்து கொல்லப்படுவார் அம்மா, ஷஹீதாக்கப்படுவார். ஒருவர் தலை வெட்டப்பட்டு ஷஹீதாக்கப்படுவார் அம்மா. இப்ப பெத்த மனசு எப்படி துடிக்கும்? தகப்பனார் இடத்துல கேட்கிறாங்க, வாப்பா உங்களுக்குத்தான் இறைவன் அபூர்வ துவாவை கொடுத்திருக்கிறானே, அந்த துவாவை பயன்படுத்தி உங்க பிள்ளைகளை காப்பாற்றலாமே என்று கேட்கிற போது பெருமானார் சட்டென்று பதில் சொன்னார்கள், அந்த துவாவை தான் நான் மறுமையில் என் உம்மத்திற்கு வைத்திருக்கிறேனே, எப்படி அம்மா உங்களுக்கு கொடுக்க முடியும்? இன்னி அஸ்பிர், பாப்பா நான் பொறுமையோடு இருந்து கொள்கிறேன், நாளை மறுமையிலே ஷஹீதுகளின் தாய் என்று அழைக்கப்படுமே வாப்பா, அது எனக்கு போதும் என்றார்களே. அவங்களுடைய அல்லாஹு அக்பர். அடுத்து அவங்களுடைய ஹயா சொல்லவே தேவையில்லை. அன்பிற்குரியவர்களே, அவர்களுடைய ஜனாதா கூட இரவு நேரத்தில் தான் செல்ல வேண்டும் என்று நினைத்தார்கள். உம்மு சுலைமை அழைத்தார்கள், என் ஜனாதாவின் சைஸ் கூட தெரியக்கூடாது. அதனால் முதல்ல ஜனாதா பெட்டி தயாரிக்கப்பட்டது பாத்திமா ரலியல்லாஹுவுக்கு. என்ன ஹயா, என்ன வெக்கம்! அல்லாஹு அக்பர். 9வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மரணப்படுக்கையில் இருக்கிற போது பாத்திமா ரலியல்லாஹுவின் சந்திப்பு. எல்லாரும் உட்கார்ந்திருக்கிறாங்க. பாத்திமா ரலியல்லாஹு தஆலா தன் தகப்பனார் இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு ஒரு பழக்கம் உண்டு, பயணம் போய்விட்டால் முதலில் பள்ளிக்கு வருவார்கள். பள்ளியை முடித்தவுடன் தன்னுடைய மனைவிமார்கள் வீட்டுக்கெல்லாம் போக மாட்டாங்க, முதல்ல தன் அன்பு மகள் பாத்திமாவை சந்தித்து விட்டுத்தான் யாரையும் சந்திப்பார்கள். இந்த பாத்திமா இப்பொழுது தகப்பனாரை பார்க்க முடியாத தருணத்தில் பெருமானார் இருக்கிறார்கள். இன்னும் 3 நாட்கள் தான் இருக்கிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மண்ணை விட்டு மறைவதற்கு. இப்பொழுது பாத்திமா ரலியல்லாஹுவை பார்க்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்க பாத்திமா போக ரசூலுல்லாஹ் எழுந்திருக்க முயற்சிக்கிறார்கள். அன்பு மகள் வந்தால் எழுந்திருக்கிற பழக்கம் இருக்கிறதே, எழுந்திருக்க முயற்சிக்கிறார்கள். முடியவில்லை. பெருமானாரின் கண்களில் கண்ணீர் வருகிறது. பாத்திமா ரலியல்லாஹு அழுது கொண்டிருக்கிறார்கள். காதோடு காது அழைக்கிறார்கள், லா கர்பபாத ஹாதல் யௌம் யா பாத்திமா, இதுக்கு பின்னாடி எனக்கெல்லாம் கஷ்டம் வராது பாத்திமா, கவலைப்படாத பாத்திமா. ஆறுதல் சொல்லிவிட்டு, நான் இந்த உலகத்தை விட்டு போக போகிறேன், முதலில் நீதானம்மா என்னை வந்து சந்திப்பாய், முதலில் நீதானம்மா என்னை வந்து சந்திப்பாய். பாத்திமா ரலியல்லாஹுவுக்கு ஆறுதல் சொல்லுகிறார்கள். அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்திமா ரலியல்லாஹுவை விட்டு செல்லுகிறார்கள். 6 மாதம் பாத்திமா ரலியல்லாஹுவினுடைய கடைசி நிகழ்வு. இன்னொரு ரிவாயத்தில் 8 மாதம் வருது. ரசூலுக்கு பிறகு 8 மாதம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அன்பு மகள் கடும் காய்ச்சலில் இருக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா உள்ளே செல்லுகிறார்கள், வீட்டுக்குள்ளே செல்லுகிறார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா காய்ச்சலில் துவைத்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னம்மா இவ்வளவு காய்ச்சலாக இருக்கிறது, துணியை துவைக்கிறாயே, என் கடமை இல்லையா என்றார்கள். கணவனுக்கு செய்கிற கடமையை ஏன் நீ சரியாக செய்யவில்லை என்று ரப்பு கேட்டால் நான் என்ன பதில் சொல்வது? இன்னைக்கு இருக்கிற மனைவிமார்கள் கேட்க வேண்டாமா? சக்கராத்து நேரத்திலும் கணவனுடைய கடமை. இன்னைக்கு நல்லா இருக்கும் போதே கணவனை கண்டுக்கிறது இல்லையா? படுக்க வைத்து, அம்மா என்னை மன்னித்துக் கொள்ளம்மா பாத்திமா,
இதுவரைக்கும் அது வேணும் இது வேணும் எதுவுமே கேட்டது இல்லையே 8 வருஷத்துல. இவ்வளவு பொறுமையாக இருந்த பாத்திமா, என்னை மன்னியம்மா, உனக்கு நான் எதுவுமே கொடுக்க முடியல. பாத்திமா சொன்னாங்க, நீங்க தான் என்னை மன்னிக்கணும். கணவனினுடைய பொருத்தத்தில் தான் எனக்கு சொர்க்கம் இருக்கிறது. நீங்க என்ன மன்னிங்க. கல்யாணத்து அன்னைக்கே தகப்பனார் சொல்லிட்டாங்க, அம்மா அலி ரொம்ப ஏழை அம்மா, அலி ரொம்ப ஏழை அம்மா, அவரிடத்தில் அது வேண்டும் இது வேண்டும் என்று நீ கேட்டு அவர் வாங்கி கொடுக்க முடியாமல் வெட்கப்படுவதை நான் பார்த்தால் நான் துக்கப்பட வேண்டி இருக்கும் அம்மா, வேண்டாம் அம்மா. என் தகப்பனார் சொன்னார்கள், உங்களை நான் நிறைவாக முழுவதுமாக பொருந்திக் கொண்டேன். என்னை நீங்கள் பொருந்திக் கொண்டீர்களா? ரலீதுக்கயா பாத்திமா, உன்னை நான் பொருந்திக் கொண்டேன் பாத்திமா என்று சொல்லுகிற போதுதானே பாத்திமா ரலியல்லாஹுவினுடைய ரூஹ் போனதே. யாருக்கும் தெரியாமல் இரவு நேரத்திலே ஹசன் ரலியல்லாஹு, ஹுசைன் ரலியல்லாஹு, அலி ரலியல்லாஹு, அபூதர் ரலியல்லாஹு தஆலா சென்று மண்ணுக்குள்ளே பாத்திமா ரலியல்லாஹுவை வைக்கிற போது அழி அழுத அழுகைக்கு அளவே இல்லை. நம்மை விட்டு அந்த பாத்திமா பிரிந்த தினம் தான் இந்த தினம். அதனால அவர்களை நினைச்சு ஒரு ஃபாத்திஹா